guys, assalamu alaikum. Welcome to Gadgets at Mobiles. நம்ம சேனல்ல நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. புதுசா நல்லா சூப்பரா என்டர்டெய்னிங் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. ப்ளஸ் நிறைய கேமிங் ஃபோன் இருக்கு. ப்ளஸ் ஐஃபோன்லேயே ஒரு 2-3 ஃபோன்ஸும் வந்திருக்கு. நான் ஒன் பை ஒன் என்னெல்லாம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் A34 5G டிவைஸ் தான். நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்குது. இது ஸ்கிராச்சஸ் டென்ட் போஸ்ட் மார்க்ஸ்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இதோட ரேட்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாம்சங் S21 FE. இது ஒரு நல்ல ஒரு லீஸ்ட் பட்ஜெட் ஃபோனு. அப்புறம் விவோ V40 இது 256GB வேரியன்ட் வந்திருக்கு. அப்புறம் ரேட் பட்ஜெட் வைஸ்லாம் மோட்டோ Edge 50 ஃபியூஷனு, அப்புறம் 13 Pro Max, அப்புறம் போக்கோ F7ல இது 512GB வேரியன்ட். இது நான் அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் Edge 60 Pro இதுவும் 12GB வேரியன்ட் அண்ட் 256GB ஃபுல் கிட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஃபோன் 12 மினி இது ஒரு சூப்பரான ஹேண்டியான டிவைஸ் இது. அப்புறம் Edge 60 ஃபியூஷன் இது ஒரு ஃபுல் கிட்டோட டிவைஸ் தான். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் வாரண்டி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 month ஓல்டு. விவோ Y11 4GB 128 ஒரு 5G டிவைஸ். அப்புறம் 13 Pro Max இதோட டிவைஸ் இங்கே இருக்கு. ஒரு சில டைம் எடுத்தா உளுந்துரும் சொல்றதுக்காக பாக்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். அப்புறம் OnePlus Nord C3 Lite ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 by 1 காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்கு. OnePlusல Nord C3 Lite இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி டிவைஸ் ஒன்று போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்கு. ஃபுல் கிட்னா டிவைஸ் இருக்கு, அதோட ரெஸ்பெக்டிவ் பாக்ஸ், ஒரிஜினல் பாக்ஸ் இருக்கு, ஒரிஜினல் சார்ஜர், இதோட ஓப்போட ஃபாஸ்ட் ஃபிளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கேபிள் கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க. OnePlus Nord C3 Lite இதோட டிவைஸ் பாருங்க. டிவைஸோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது ஸ்கிராச்சஸ் போஸ்ட் மார்க்லாம் இல்லை. பாஸ்டல் லைம்னு ஒரு கலர் சூப்பர் டிவைஸ் தான். இது கலரும் நல்லா இருக்கும். இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி அப்புறம் இதோட கேமரா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வரும். OnePlus Nord C3 Lite ஒரு 5G டிவைஸ் தான். லேட்டஸ்ட் வெர்ஷனும் OSலாம் இருக்கு. 5000 mAh பேட்டரி. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெக்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நல்ல ரிஜிஸ்டரான ஃபோன் தான். அது சூப்பரான ஃபோன் தான். நல்ல சேல்ஸான ஃபோன் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,800 கொடுக்குறோம். ஃபுல் கிட் இருக்கு. 11,800 OnePlus Nord C3 Lite 5G டிவைஸ்க்கு ஃபுல் கிட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 4GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இது ஒரு பிராண்ட் நியூ ஃபோன் தான். ஜஸ்ட் 1 month ஓல்டு தான். எதுவும் ஸ்கிராச்சஸ் டென்ட்லாம் இருக்காது. நல்லா க்ளீனாக புதுசாக ஒரு டிவைஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். புதுசாக ஃபோன் வாங்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோன் வாங்கலாம். இது எதுவும் ஸ்கிராச்சஸோ எதுவுமே நோட் பண்ணிருக்க முடியாது. அதனால ஏன்னா ஜஸ்ட் 1 month ஓல்டு தான் இது. இதோட டிவைஸ் கண்டிஷனும் சொல்லவே தேவையில்லை. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 128GB RAM இருக்கும், ரோம் இருக்கும், ப்ளஸ் 4GB RAM இருக்கும். அந்த 4 கூட பார்த்தீங்கன்னா அப் டு இன்னொரு 4 கூட நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைமென்சிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. விவோ Y11 இதுக்கு பில் எல்லாமே இருக்கு, காட்டிடுவாங்க. பில் பார்த்தீங்கன்னா 17,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் 17,999 rupees. ஒரு நாளும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இன்னும் கூட ஒரு 10 to 15% ஜாஸ்தியாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது புது ஃபோனோட ரேட்டு ஜாஸ்தியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு செகண்ட்ஸ் ரேட்டு ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. முன்னே நார்மலாக இந்த OnePlus Nord C3 Liteலாம் ஜஸ்ட் 10,000 தான் சேல் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளோட ரேட்டே 11,800 போடுறோம். உங்களுக்கு மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஃபோன் கிடைக்கும். ஒரு சிலவங்க நிறைய பேர் சைடில் சொல்லிட்டே இருக்கீங்க ரேட் ஜாஸ்தின்னு சொல்லி. ஆனால் சொல்கிறவங்க சொல்லிட்டே இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு எப்போ ஸ்டாக் வீடியோ போட்டோம் உடனே சேல் ஆயிருக்கு. அதனால் அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 17,000 சொன்ன மாதிரி இப்போ 17,990 போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் 1 month ஓல்டு. 6th month வாங்கியிருக்காங்க. இது 7th month. அதே மாதிரி 1 month 10 days ஓல்டு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13,850 கொடுக்கும். 13,850 ஒரு புதுசாக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாம். இது மாடல் சொன்ன மாதிரி விவோ Y11 இது 4GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். ஃபுல் கிட் இருக்கு, பில் கூட இருக்கு, 11 months வாரண்டியோட இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் 13 mini ஒன்று வந்துச்சு, இன்னைக்கு சேல் ஆயிடுச்சு. ஐஃபோன் 13 mini ஒன்று வந்துச்சு. அப்புறம் iPad Air 5th gen ஒன்று வந்துச்சு. சூப்பரான டிவைஸ், அதுவும் சேல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இதோட டிவைஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப சூப்பரான கலர். இது இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 இப்போ நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐஃபோன் 12 டச் பண்ணிட்டோம்னா 5G டிவைஸ் ஆகிடும். உங்களுக்கு 5G டிவைஸ் ஆகிடும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இதுலேயே 64GB வரும் 12 miniயில். இது 128GB ஸ்பெஷல் தான். இது சர்வீஸ்லாம் போகலை. பட் இதோட பேட்டரி கொஞ்சம் அண்டர் த ஆவரேஜ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இது பார்த்தீங்கன்னா 74 சம்திங் இருக்கு. சாரி 84 இருக்கு. சாரி நான் வேற டிவைஸ் சொன்னேன். அது 13 mini அது சேல் ஆயிடுச்சு. இது 84 இருக்கு. நல்ல குவாலிட்டியான பேட்டரி ஹெல்த் தான் இது. ஸோ தட் சார்ஜ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்கு. ஸ்கிராச்சஸ் டென்ட் பவுச் மார்க்ஸ் எதுவுமே நல்லா க்ளீனாக இருக்கு. இது மாதிரி பீஸ் கிடைக்கிறது ரொம்ப அற்புதம் தான். இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி
128 GB இன்பில் ஸ்டோரேஜ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15,500 கொடுக்குறோம். 15,500 ரூபாய்க்கு iPhone 12 mini 128 GB டிவைஸ், அதோட ரெஸ்பெக்டிவ் பாக்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியில் காமிச்சேன்னா இது பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜ் 50 ஃபியூஷன், ரொம்பவே சூப்பரான, நிறைய பேர் கேட்டு வாங்குற ஃபோனில் இது ஒன்று தான். இது ஒன்லி டிவைஸ் தான். இது டிவைஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் காம்போ தான், டிவைஸ்ல காம்போ சேஞ்ச் எல்லாம் இது பண்ணல. இதோட வேரியன்ட்டோ 8 GB RAM அண்ட் 128 GB இன்பில் ஸ்டோரேஜ். இது ரேட் ரொம்ப ஆக்சுவலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 ப்ளஸ் தான் கொடுப்போம். ஆனால் இதோட ரேட் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,950 கொடுக்கணும், 8,950 ரூபாய் கொடுக்குறோம். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னர்ல, ரொம்ப ரொம்ப கார்னர்ல ஒரு சின்னதாக மைல்டா ஒரு சிப்பா இருக்கு. அதோட கண்டினியூஷன் வந்து இங்க வந்து ஆறி முடிஞ்சிருச்சு. பட் எந்த ஒரு அந்த மாதிரி சிப்பான மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஸ்கிராச் கார்டு போட்டால் கூட ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ், டென்ட்டோ, ஏதோ போஸ்ட் மார்க்ஸ் கூட இல்லை, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு கார்னர்ல ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு அடிபட்டிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இதோட அதுக்கு பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளேயோட ரேட்டை மைனஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இது நல்ல டச்லாம் வாக்கிங் தான். சப்போஸ் உங்களுக்கு சர்வீஸ் தெரிஞ்ச ஆள் யாருன்னா இருந்துச்சுன்னா தாராளமாக இதோட கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்படி வருதோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வரும், அதுலேருந்து ரொம்ப லீஸ்ட் ப்ராஃபிட் வச்சு இல்லாட்டி சேம் ரேட்டே போட்டு வந்து நம்ம அப்படியே கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இது நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நம்மளே கிளாஸ்லாம் மாற்றி கொடுக்கலாம். இது ஒரு கர்வ் டிஸ்பிளே தான். இதோட ஸ்பெக் எல்லாமே நல்லாவே தெரியும். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனாலே ரொம்ப சூப்பரான ஃபோன் தான் இது. இதோட டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். இது ஒரு 5G டிவைஸ் தான், ஒன்லி டிவைஸ் இருக்கு. சொன்ன மாதிரி ரேட் சொன்ன மாதிரி 8,950. இதே மாதிரி கான்செப்ட்ல இன்னொரு ஃபோன் இருக்கு. அது என்ன ஃபோன்னா மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன். சாரி, ஆமாம் கரெக்ட், மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்கு. டிவைஸ் ஒரு சூப்பரான டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 GB RAM அண்ட் 256 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். சாரி 8 GB RAM, வெயிட் பண்ணலாது, சரி 8 GB RAM அண்ட் 256 GB வேரியன்ட் இருக்கு. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர்ல சிப்பா இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப மைல்டு சிப். இது ஒரு சிப்பு மைல்டா கார்னர்ல மட்டும் சின்னதாக ஒரு சிப்பா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு இடத்துல 3 இடத்துல அப்படியா இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போல வந்து சேஞ்ச் பண்ணல. இது ஒரு சூப்பரான வேரியன்ட். அதோட பார்த்தீங்கன்னா இது 128 GB, இது வந்து 256 GB. இதோட இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி, அது சொல்லப்போனால் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ப்ரூஃப், பிரேக் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியும் தாண்டி கீழே போட்டு உடச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட கேமராவோட டெப்த், சென்சார் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கிளாஸும் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் நம்ம இதே மாதிரி வந்து கண்டிஷனில் யூஸ்வலாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது யூஸ்வலாக ரெகுலராக போயிடும், நம்மளுக்கு கிட்ட சேல்ஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. இது 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதோட யூஎஸ்பி, ஒரிஜினல் யூஎஸ்பி இருக்குது. மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் ஃபுல் கிட்டோட இருக்கு, டிவைஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிட் சொன்ன மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10,500 rupees கொடுக்கும். 10,500 ரூபாய்க்கு மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் கொடுக்கும். 10 கூட 5 கூட வேணா 9,800 லீஸ்ட் சொல்லி 9,800க்கு மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் 8 GB வேரியன்ட் அண்ட் 256 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. இதுல சப்போஸ் சார்ஜர் வேண்டாம் அப்படின்னா ஒரு 500 rupees மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனா சார்ஜர் நம்ம 500 rupees கொடுத்து கண்டிப்பா வாங்க முடியாது. மோர் தென் 1,500 to 2,000 rupees வரும், இன்க்ளூடிங் கேபிள் சொல்றேன். அதோட சேர்த்தீங்கன்னா 9,800 கொடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபியூஷன் இதுதான் மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ. இதுவும் ஒரு சூப்பரான டிவைஸ் தான். ப்ரோ ஃபியூஷன் ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். ப்ரோ சீரிஸ் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மாதிரி ஃபுல் கிட்டோட இருக்கு. பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு, சார்ஜர் இருக்கு. இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 months வாரண்டி இருக்கு, 2 மாசம் வாரண்டியோட இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு கொஞ்சம் ஹார்டா யூஸ் பண்ணதுனால டிஸ்பிளேல மைல்டா, அதாவது நெயில் ஸ்கிராச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம பார்த்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக நெயில் ஸ்கிராச்சஸ்னா ரொம்ப மைல்டா அங்கங்கே சின்னதாக அது யூஸ்வலாக வந்து ஸ்கிராச் கார்டு போடலாம், மைல்டா ஸ்கிராச்சஸ் ஆகுறது தான் இது. என்ன யூஸ்டு ஃபோன்ஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2 months வாரண்டியோட இருக்கு. பீஸ் டிவைஸ் இருக்கு, சார்ஜர், ஃபுல் கிட் எல்லாமே பார்த்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,950 கொடுக்குறோம். அதாவது 20,000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மி. 19,950க்கு இதெல்லாம் அட்வான்ஸ் ஃபோன். இப்போ பார்த்தீங்கன்னா 38,000 39,000 சேல் பண்றாங்க இந்த ரேட்டுக்கு. சூப்பரான ரேட்டு தான். மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB வேரியன்ட், 12 GB RAM. ஆமா 12 GB RAM அண்ட் 256 GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட இருக்கு. 19,950 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ F7 இருக்கிறதுல அதிகமான ஸ்டோரேஜ் இதுல ஒன்று. போக்கோ F7 இதுக்கு முன்னாடி வந்து 12 GB RAM 256 GB போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB RAM அண்ட் 512 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 8S Generation 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 Hz POLED டிஸ்பிளேல கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். 6.83 inch 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. 7,550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ஃபோன் தான். இது சைடில் இந்த பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சோனியோட 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டால்பி
அட்மாஸோட எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிவைஸோட கண்டிஷன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஸ்க்ராச்சஸோ பவுச் மார்க்ஸோ இல்லை, ஒரு பிராண்ட் நியூ ஃபோன் வாங்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து புதுசோட ரேட் வந்து 35,000, அதாவது 12GB ரேம் 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 12GB ரேம் அண்ட் 512GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் இருக்குது, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதோட யூஎஸ்பி கேபிள் எல்லாமே இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 21,000 கொடுக்கும். 21,000 ரூபாய்க்கு போக்கோ F7 ரொம்பவே சூப்பரான ஃபோன் தான். நிறைய பேர் கொஞ்சம் போட்டு புக் பண்ணதில் இந்த ஒரு ஃபோன் தான். யூஸ்வலாக வந்து ஆன்லைனில் வரும்போதே நிறைய சேல் ஆனது தான். இது கூட ஜஸ்ட் வாரண்டி கம்ப்ளீட்டட். பட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. போக்கோ F7 கரெக்ட் தான், 21,000 கொடுக்குறோம். போக்கோ F7 5G டிவைஸ், அது இல்லாமல் 512GB ஸ்டோரேஜோட இருக்குது. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன வரணும், iPhone 13 Pro Max 12 mini வந்துருச்சு. iPhone 13 Pro Max ஃபுல் பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ஃபோனோட இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போ தான், காம்போவில் அதை சேஞ்ச் பண்ணல. காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சொல்லப்போனால் இது வந்து காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் ஒரிஜினல் காம்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் சர்வீஸ் இது சொல்லப்போனால் உங்களுக்கு பேட்டரியோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 சம்திங் எவ்வளோ இருக்குது, கரெக்ட் 75 ஒரிஜினல் பேட்டரி தான். அது டிவைஸோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் நல்ல க்ளீனாக தான் இருக்குது, பவுச் மார்க்ஸும் இல்லை. இது ஆக்சுவலாக நம்ம சொல்லாமே கொடுத்துடலாம், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக என்ன ஏதோ சின்னதாக ஒரு இஷ்யூனாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா மாற்றின மாதிரிலாம் இல்லை. இதில் அதே மாதிரி ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எதுவுமே ஒரு நல்ல சூப்பரான டிவைஸ் தான். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 28,300 ருபீஸ் கொடுக்கும். 28,300 ரூபாய்க்கு iPhone 13 Pro Max. அது இல்லாமல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் நினைக்கிறேன், அதை பார்த்துறேன். 128 சாரி, iPhone 13 Pro Max 128GB. யூஸ்வலாக வந்து 35,000 வரைக்கும் கொடுப்போம். இது வந்து இந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 28,300 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் விவோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக V40 இது ஒரு சூப்பரான டிவைஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு 256GB வேரியண்டா, 8GB ரேம் அண்ட் 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான். இதனால ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக சூப்பரான டிவைஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்லாம் ரொம்பவே க்ளீனாக இருக்குது, பட் வந்து சர்வீஸ்லாம் போகலை. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்பிளேல அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த மோட்டோ Edge 60 ப்ரோக்கு சொன்னாலும் அதே மாதிரி லைட்டாக டிஸ்பிளே மேலே சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அது நெயில் ஸ்க்ராட்ச்னு சொல்லலாம். பட் எதுவும் கிராக்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு LED டிவைஸ் தான், நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். V சீரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. இது வந்து 1E டிவைஸ் தான். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்ஸ் லைட்டாக அங்கங்கே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கும், ஜஸ்ட் 15,900 ருபீஸ் கொடுக்கும். 15,900 ரூபாய்க்கு விவோ V40 256GB வேரியன்ட்டு. மற்றபடி டிவைஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சாம்சங் யூஸர் நிறைய பேர் இருப்பீங்க, நல்ல க்ளீனான டிவைஸ் தான். சாம்சங் A34 இது ஒரு 5G டிவைஸ் தான். 8GB ரேம் அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. சாம்சங் A34ல 5G 8GB ரேம் அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். டிவைஸ் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் கொடுக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சாம்சங் A34 10,950 கொடுக்குறோம். 10,950 ரூபாய்க்கு சாம்சங் A34 5G. அப்புறம் சாம்சங் S21 FE, அது S21 FE இதோ டிவைஸ் ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் காம்போலேருந்து சேஞ்ச் பண்ணல. ஆனால் டிஸ்பிளேல ஒரே ஒரு மைல்டாக ஒரு லைன் இருக்குது, ரொம்ப மைல்டாக ஒரு லைன் இருக்குது. இது ஒரு 5G டிவைஸ் தான் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான். டிவைஸ் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். ஒரு 5G டிவைஸ் தான், நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,950 கொடுக்குறோம். 6,950 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ். ரொம்ப மைல்டாக இருக்குது, லைன் வந்து ரொம்ப இரிட்டேஷனாவோ இது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவோ இல்லை, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. தேப்பரம் சொல்லலாம். ஜஸ்ட் 6,950, 6,950 ரூபா. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸும் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நமக்கு வந்து இதெல்லாம் வந்திருக்கு, நம்மளுக்கு லேப்டாப்ஸ்லாம் ரெகுலராக வந்திருக்கு. இது இந்த டைனாமோக்கும் ரெகுலராக நல்லா சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக புதுசாக டச் இருக்குது, நான் டச்சும் இருக்குது. அதை தேவைப்படுறவங்க தனியாக உங்களுக்கு இது கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், இல்லாட்டி அது கூட வீடியோ போடுங்க. அது மாதிரி S70 Ti ஸ்டாக்ஸ் ரீலோடட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அப் டு 12 to 15 பீசஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 3 நம்பர்ஸ் போயிடுச்சு, இன்னும் ஒரு 12 நம்பர்ஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.